Hello students, welcome to MS6 channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது chapter 2 பார்க்க போறோம். chapter 2 வந்து polynomials. Okay. இந்த polynomials ஓட introduction மட்டும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? வாங்க introductionக்குள்ள போலாம். Polynomials. chapter ஓட நேம் என்னது? Polynomials. இத வந்து நீங்க பிரிச்சு பாருங்க. ஓகேவா? அந்த நேம பிரிச்சு பாத்தீங்கன்னா poly என்னது? Nominals. பாலின்றதுக்கான மீனிங் என்னன்னா many. மெனி நிறையா அப்படின்ற மீனிங் பாலிக்கு. நாமினல்ஸ்க்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ். டேர்ம்ஸ்னா என்னன்றது பார்க்கலாம். மெனின்றது உங்களுக்கு தெரியும், நிறையா. இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதனால நிறையா இருக்கு அப்படின்றது பாலின்றதோட மீனிங். டேர்ம்ஸ்ன்றது என்னன்னா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேர்ம்ஸ்ன்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ 2xன்றது ஒரு டேர்ம், ஓகேவா? 5xன்றது ஒரு டேர்ம். இதை ஏன் நம்ம டேர்ம்னு சொல்றோம்னா, xன்றது வந்து ஒரு வேரியபிள். xோட பேர் என்ன இங்க? வேரியபிள். ஓகேவா? வேரியபிள்னு ஏன் இந்த எக்ஸ சொல்றோம் நம்ம அப்படின்னா, வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டால இருக்காது, ஒரே வேல்யூவால இருக்காது. இப்ப எக்ஸுக்கு வந்து நீங்க ஒரு வேல்யூ அசியூம் பண்றீங்க. இப்ப எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க என்ன ஆயிடும்? எக்ஸோட வேல்யூ எனக்கு 1 ஆயிடும். இப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நான் 2ன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, இங்க என்ன ஆயிடும்? எக்ஸோட வேல்யூ எனக்கு 2வா மாறிடும். ஸோ இந்த எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி எனக்கு எக்ஸ் என்ன ஆயிடும்? மாறிடும். எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். அதனாலதான் என்ன சொல்றோம்? இத வேரியபிள், வேரி ஆயிடும். ஓகே, இந்த எக்ஸ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள்னு சொல்லுவோம். அது பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு இப்ப தனியா வருது. எக்ஸோட சேர்ந்து வந்திருக்கீங்க, இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு தனியா வருது. இப்ப 2 மட்டும் ஒரு இடத்துல தனியா இருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஏன் இதை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்றோம்னா, இந்த 2ஓட வேல்யூ எப்பவாவது மாறுமா? 2ஓட வேல்யூ எப்பவுமே என்னவா தான் இருக்கும்? 2வா தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. அதே மாதிரி இந்த 5ஓட வேல்யூ எங்கேயாவது மாறுமா? கண்டிப்பா மாறாது. 5ஓட வேல்யூவும் 5 தான், எப்பவுமே 5 தான், மாத்தவே முடியாது நம்மளால 5ஓட வேல்யூவை. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தனியா இருக்கிறப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? அந்த நம்பர் வந்து ஒரு வேரியபிள் கூட சேர்ந்து வந்திருக்கு. 2x, இங்க 5x. இந்த மாதிரி ஒரு வேரியபிள் கூட நம்பர் சேர்ந்து வரும்போது அதை நம்ம என்ன நீங்க டினோட் பண்ணுவோம்னா கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் எதோட கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க? பக்கத்துல என்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டு நம்ம என்ன சொல்லணும்? அது பக்கத்துல இருக்க நம்பர் என்ன? 2. அப்ப இந்த 2 தான் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்க ஒரு டேர்ம் இருக்கா 5x. ஸோ இதுல வந்து இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இப்ப என்ன நம்மளுக்கு? 5 வந்து கோஎஃபிஷியன்ட். இப்போ புரிஞ்சிருச்சா? டேர்ம்ஸ்னா என்ன சொல்லுவோம்? ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கூட ஒரு வேரியபிளும் சேர்ந்து வரும். ஸோ இது மொத்தமா சேர்த்து அந்த நம்பரே வேரியபிளே சேர்ந்து வருது இல்லையா? நடுவுல எந்த ஒரு சைன் எதுவுமே இல்லாம ரெண்டுமே சேர்ந்து வருது இல்லையா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டேர்ம்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி தான் வரணும். 5x 2x தான் கிடையாது. அந்த எக்ஸ் அதுக்கு வந்து பவர் கூடவும் வரலாம். இப்ப 5x கியூப்னு வரலாம், 2x பவர் 4ன்னு வரலாம். இதுவுமே என்னது? உங்களுக்கு எந்த ஒரு சைனுமே நடுவுல கிடையாது. ஸோ இது இப்படி கூட உங்களுக்கு வரலாம். இதுவும் ஒரு டேர்ம்ஸ் தான். ஓகேவா? இப்ப பாருங்க, பாலினா மெனின்னு பார்த்தோம், டேர்ம்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ கோஎஃபிஷியன்ட்டும் வேரியபிளும் சேர்ந்து வரதை நம்ம என்ன சொல்றோம்? டேர்ம்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இப்போ மெனி டேர்ம்ஸ்னா என்ன? நிறைய டேர்ம்ஸ் வந்து இருக்கும், அதுதான் என்னன்னு சொல்றாங்க? பாலினாமியல்ஸ். நிறைய டேர்ம்ஸ்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம இங்க பார்த்திருக்கோம் இல்லையா? 5x பவர் 3ன்றது ஒரு டேர்ம், 2x பவர் 4ன்றது ஒரு டேர்ம், 2xன்றது ஒரு டேர்ம். இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா இருக்கிறத ஒரு அடிஷனோ இல்ல சப்ராக்ஷனோ போட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டோம் இத அப்படின்னா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாலினாமியல்ஸ். நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், அது வந்து அடிஷன் சப்ராக்ஷனோட லிங்க் ஆயிட்டு வரும். இதுதான் என்னன்னு சொல்றோம்? பாலினாமியல்ஸ் சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்தது வந்து இந்த பாலினாமியல்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? பாலினாமியல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து மோனோமியல். மோனோமியல்னா என்ன? நேம்லயே பாருங்க, மோனோன்னு இருக்கா? மோனோனா 1ன்னு அர்த்தம். ஓகே, மோனோனா என்னன்னு அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். சோ இப்ப நம்மளுக்கு இதுல எத்தனை டேர்ம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு டேர்ம் தான் வரணும். ஒரே ஒரு டேர்ம்னா என்ன? இப்ப 2x எழுதலாமா? இது ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப 5x பவர்
3 இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம். இந்த மாதிரி ஒரே ஒரு டேர்ம் மட்டும் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், மோனோமியல்னு சொல்றோம். அடுத்தது பைனாமியல். பைனாமியல்ல பைனா என்ன, 2. ஓகே, இப்போ நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரப்போகுது பாலினாமியல்ல, 2 டேர்ம்ஸ் வரப்போகுது. அந்த 2 டேர்ம்ஸ் வந்து எப்படி லிங்க் பண்ணிருப்போம், பிளஸ் இல்லைன்னா மைனஸ் சைன் போட்டு லிங்க் பண்ணிருப்போம். இப்போ 2x⁴ மைனஸ் 2x இல்ல பிளஸ் 2x போட்டுப்போம். 2x⁴ பிளஸ் 2x. இதுல எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, 2 டேர்ம்ஸ் இருக்கா. சோ அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்றோம், பைனாமியல்னு சொல்றோம். சிமிலர்லி அடுத்தது ட்ரைனாமியல். அடுத்த டைப்ல ட்ரைனாமியல்ல எத்தனை இருக்கும் உங்களுக்கு, 3 இருக்கும். இந்த 3க்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம், x³ பிளஸ் 5x பிளஸ் 1. இதுவும் வந்து உங்களுக்கு என்னதான், 1ன்றது என்னதான் உங்களுக்கு ஒரு டேர்ம் தான். ஓகேவா, இப்போ 1 2 3 3 டேர்ம்ஸ் இருக்கா. சோ இது வந்து ட்ரைனாமியலுக்கான எக்ஸாம்பிள் ஃபார் பாலினாமியல். ஓகே, இப்போ இது வந்து டேர்ம்ஸை வச்சு நம்ம பாலினாமியல்ஸை எப்படி டைப்ல டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது டிகிரி ஆஃப் பாலினாமியல்ஸ். டிகிரி பாலினாமியல்னா என்னன்னு பார்த்தோம். அந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி பாலினாமியல் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது டிகிரி ஆஃப் பாலினாமியல்ஸ். டிகிரின்றது எதுவும் கிடையாது, ஒரு வேரியபிள் சொன்னோம் இல்லையா. இப்ப எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வருது, அதுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். ஓகேவா, x⁴. அதே மாதிரி இன்னொரு ஒரு டேர்ம் எழுதலாம், 5x⁴ பிளஸ் 2x² பிளஸ் 1. இதுல பாத்தீங்கன்னா 2x⁴ பிளஸ் 5x⁴. இந்த எக்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கு, நம்மளுக்கு மேல பவர் இருக்கு இல்லையா. சோ இந்த பவர்ல வந்து எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஹையஸ்ட் பவர் அது நம்மளுக்கு இந்த 4 தான் இல்லையா. இததான் என்னன்னு சொல்லுவோம், டிகிரி. இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன நம்மளுக்கு இப்போ 4. அந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவரை தான் என்னன்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். அந்த வேரியபிள்ல எது வந்து ஹையஸ்ட் பவர் இருக்கோ அந்த பவர் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம டிகிரின்னு சொல்றோம். இதான் ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள். ஓகே, இப்ப டிகிரி எடுக்க தெரிஞ்சிருச்சு. ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா இப்ப நீங்க ஃபைண்ட் பண்ணிடுவீங்களா. இதுல என்ன உங்களுக்கு டிகிரி 4. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6x⁻10 பிளஸ் 5x² பிளஸ் 2x ஈக்குவல் பிளஸ் 1. இந்த மாதிரி பார்க்கலாம். பிளஸ் 6 வச்சுக்கலாம் இங்க. ஓகேவா, இங்க 1 பார்த்தாலும் இங்க 6 வச்சுக்கலாம். இதுல வந்து இப்ப டிகிரி என்ன உங்களுக்கு, டிகிரி இஸ் ஈக்குவல் டு 10. ஏன்னா இந்த எக்ஸ்ல வந்து எது ஹையஸ்ட் பவர்ல இருக்கு, 10 தான் இருக்கு இல்லையா. சோ இது வந்து டிகிரி வந்து நம்மளுக்கு 10. அவ்வளவுதான் டிகிரி ஃபைண்ட் பண்றது பாலினாமியல்ஸ்ல. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஏற்கனவே ஒரு டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. அது எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, டேர்ம்ஸை பேஸ் பண்ணி, எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த டைப்ஸ் வந்து பார்த்தோம் நம்ம. இப்ப நம்ம பார்க்க போறது இந்த டிகிரியை வச்சு இந்த பாலினாமியல்ல 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, டிகிரியை பேஸ் பண்ணி 3 டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர், செகண்ட் ஒன் குவாட்ராட்டிக் அண்ட் தேர்ட் ஒன் வந்து கியூபிக். இப்ப லீனியர்னு பாக்குறோம் அப்படின்னா இதுக்கு எத்தனை டிகிரி இருக்கணும்னா ஒரே ஒரு டிகிரி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, ஒரு பாலினாமியலோட டிகிரி வந்து 1ன்னு வருதுன்னா அது என்ன டைப், லீனியர் பாலினாமியல். இதே இது குவாட்ராட்டிக்னா டிகிரி வந்து உங்களுக்கு 2 இருக்கும், கியூபிக் வந்து டிகிரி 3 இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப சொல்லலாம். லீனியர்னா வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க, லீனியருக்கு 5x பிளஸ் 10. ஓகே, இப்போ இதோட டிகிரி என்னன்னு சொல்லுங்க, 5x பிளஸ் 10. இங்க x இருக்கு இல்லையா, அந்த xக்கு வந்து மேல பவர்ல எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கதா அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம். இப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன, 1. ஓகேவா, ஒரு டிகிரி வந்து உங்களுக்கு 1ன்னு வருது பாலினாமியலுக்கு அப்படின்னா அது என்ன டைப், லீனியர் பாலினாமியல். அதே மாதிரி இப்ப குவாட்ராட்டிக்னா எத்தனை வரணும்னு சொன்ன டிகிரி 2 வரணும்னு சொன்ன இல்லையா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். 3x² பிளஸ் 6x பிளஸ் 7. இதுல பாருங்க, இதுல இப்ப டிகிரி என்ன உங்களுக்கு, இந்த எக்ஸோட பவர் 1 இருக்கு, இங்க x² இருக்கு. இது ஹையஸ்ட் எது இப்ப நம்மளுக்கு இந்த 2 தான் இல்லையா. சோ இதோட டிகிரி வந்து 2. This is the example for quadratic polynomial. நெக்ஸ்ட் கியூபிக். கியூபிக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா என்ன சொல்லலாம், கியூபிக் எத்தனை டிகிரி வரணும், 3 வரணும். டிகிரி 3 வர மாதிரி ஒரு பாலினாமியல் எழுதலாமா. இப்போ 4x³ பிளஸ் 7x பிளஸ் 2. இப்ப இத பாருங்க, இதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு டிகிரி வந்து 3 இருக்கு. ஓகே,
So degree is 3. This is the example for cubic polynomial. புரிஞ்சிருச்சா? இப்போ டிகிரியை வச்சு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ். ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதோட ரூட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அதை எப்படி ஃபைண்ட் பண்றது, அந்த ரூட்ஸ்னா என்ன அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிகிரியை பார்த்தோம் இல்லையா, அந்த டிகிரியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரூட்ஸும் கிடைக்கும். ஓகே, இப்போ டிகிரி ரூட்ஸ்ன்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரூட்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிகிரி. டிகிரி வந்து உங்களுக்கு எத்தனை இருக்கு, ஒரு பாலினாமியலுக்கு டிகிரி வந்து 1 இருக்குன்னா அது ரூட்டும் என்னவா தான் இருக்கும், உங்களுக்கு 1 தான் இருக்கும். இப்போ டிகிரி வந்து 2ன்னு வருதுன்னா உங்களுக்கு அதுக்கு ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், அந்த பாலினாமியலுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாலினாமியலுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணணும்னா 3 டைப்ஸ் வந்து பார்த்தோம். டிகிரியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன ஆக போகுது, இந்த ரூட்ஸ் வந்து டிஃபைன் ஆக போகுது இல்லையா. ஸோ டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம எத்தனை பாலினாமியல்ஸ் பார்த்தோம், 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர், இன்னொன்னு குவாட்ராட்டிக், அடுத்தது வந்து கியூபிக். 3 பாலினாமியல்ஸ் பார்த்தோம் இல்லையா. இதை எதை பேஸ் பண்ணி, டிகிரியை பேஸ் பண்ணி பார்த்தோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா எத்தனை ரூட்ஸ் இருக்கு அப்படின்றது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா அந்த பாலினாமியலோட டிகிரியை வச்சு தான் நம்ம ரூட்ஸ் எத்தனை வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதனாலதான் அந்த டிகிரியை வச்சு நம்ம டைப்ஸ் பிரிச்சோம்ல, அந்த 3 டைப்பை இங்க நான் எழுதியிருக்கேன். இப்போ லீனியருக்கு வந்து உங்களுக்கு டிகிரி என்னவா இருக்கும், 1 வரும் இல்லையா. அப்ப வந்து நம்மளோட ரூட்ஸும் என்னதான், ஒரு ரூட் தான். ஓகே, அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு கிடைக்க போற ரூட்டும் என்னதான் இருக்கும், ஒரு ரூட் தான் இருக்கும். அடுத்தது வந்து குவாட்ராட்டிக் எத்தனை டிகிரி இருக்கும், 2 டிகிரிஸ் வரும். குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு நம்மளுக்கு எத்தனை டிகிரி வரும்னு சொன்னா 2 டிகிரி வரும்னு சொன்னா அப்ப நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும், 2 ரூட்ஸ் வந்து இங்க கிடைக்கும். அதே மாதிரி கியூபிக் வந்து எத்தனை இருக்கும், 3 இருக்குமா டிகிரி, அப்ப ரூட்ஸும் நம்மளுக்கு எத்தனை 3 இருக்கும். 3 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். புரிஞ்சுதா? ஒரு ரூட்ஸ் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இதுக்கு வந்து உனக்கு எத்தனை ரூட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்ன, அது என்ன டைப் ஆஃப் பாலினாமியல். எதை வச்சு பிரிக்கணும், டிகிரியை வச்சு பிரிக்கணும். ஓகேவா? டிகிரியை வச்சு நீங்க பிரிச்சு பார்க்கும்போது அது குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரூட்ஸ் வந்து எத்தனை கிடைக்கும், உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும். எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த பாலினாமியலுக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அதனாலதான் வந்து ரூட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும்னு எழுதியிருக்கேன், டிகிரியை பேஸ் பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்கேன். ஓகே, இந்த ரூட்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம இன்னொரு வேலை பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரூட்ஸை ஃபைண்ட் பண்ணணும்னா பாலினாமியலை நம்ம என்ன பண்ணணும், டைரக்டா 0க்கு வந்து ஈக்குவேட் பண்ணணும். பாலினாமியல் ஈக்குவேட்டிங் டு 0, 0வோட நம்ம ஈக்குவேட் பண்ணா மட்டும்தான் அந்த பாலினாமியலை நம்மளால ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படி ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் நான் இப்போ எழுதுறேன், x+5ன்றது ஒரு லீனியர் பாலினாமியலுக்கான எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ இப்போ இந்த லீனியர் பாலினாமியல் எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். இதோட டிகிரி என்ன இருக்கு, உங்களுக்கு 1 இருக்குது. ஸோ எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு ரூட் கிடைக்கும். இந்த ரூட்டை ஃபைண்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், பாலினாமியலை வந்து 0 கூட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா ஈக்குவல் டு 0 ஒரு பாலினாமியல் இருக்கு, அதை நான் என்ன பண்ணிருக்கேன் 0 கூட ஈக்குவேட் பண்றேன். எதனால 0 கூட ஈக்குவேட் பண்றோம், இந்த எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு. எக்ஸ்ன்றது நமக்கு என்னவா இங்க வந்து அசியூம் பண்ணிக்கிறோம், ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ என்ன வரும் நம்மளுக்கு, x ஈக்குவல் டு 0, இந்த +5 இந்த சைடு வரப்ப என்னவாகும் -5 வரும். 0 - 5 நம்மளுக்கு என்னது, -5. இதுதான் என்னது, இந்த லீனியர் பாலினாமியலோட ரூட். எத்தனை ரூட் கிடைச்சிருக்கு, -5 ஒரே ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. ஸோ டிகிரி 1 இருக்கிறப்ப நம்மளுக்கு ரூட்டும் என்ன இருக்கு, ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? இப்போ எப்படி கண்டுபிடிக்க, லீனியர் பாலினாமியலுக்கு எப்படி ரூட் கண்டுபிடிக்கிறது இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். அடுத்தது வந்து குவாட்ராட்டிக் பார்க்கலாம். ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுத்துட்டு அதுக்கு வந்து எப்படி நம்ம ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். குவாட்ராட்டிக் வந்து எத்தனை டிகிரி இருக்கும், 2 இருக்கும். ஸோ ரூட்ஸும் நம்மளுக்கு எத்தனை 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள், x² + 6x + 5 is equal to 0. ஏன்னா 0 கூட ஈக்குவேட் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு குவாட்ராட்டிக்
பாலினாமியல். ஏன்னா ஏன் குவாட்ராட்டிக் பாலினாமியல் டிகிரி வந்து நம்மளுக்கு 2 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஓகேவா? இதை வந்து நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க, ஃபேக்டரைஸ் பண்ண போறீங்க. சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதை ஃபேக்டரைஸ் பண்ணி உங்களை வந்து வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு இந்த x ஸ்கொயர் மட்டும் இருக்கு இல்லையா, முன்னாடி எந்த ஒரு நம்பருமே இல்லைன்னா இங்க என்ன இருக்கதா அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம். இதை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் எது வரும், 1 தான் வரும். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இன்ட்ரோல பாக்குறப்போ, எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். இந்த வேரியபிளுக்கு பக்கத்துல வர நம்பர் தான் என்னது, கோஎஃபிஷியன்ட். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் இந்த கான்ஸ்டன்ட் 5ன்றது வெறும் நம்பர் மட்டும் வருதா, இது என்ன நம்மளுக்கு இப்ப கான்ஸ்டன்ட். இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 1 5s are 5. ஓகேவா? இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து நீங்க ஏதாச்சும் 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலோ இல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணாலோ கிடைக்கணும். எது கிடைக்கணும், இந்த 6 கிடைக்கணும். ஓகேவா? இந்த 2 நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க, அதை மல்டிப்ளை பண்ணா 5 வரணும். அதே 2 நம்பரை நீங்க அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண என்ன பண்ணணும், இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு வரணும், 6 வரணும். ஓகேவா? சோ இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும், 5 வரணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரணும், 6 வரணும். ஓகே, இப்போ எடுங்க 5 டேபிள்ல வந்து இப்போ 5 வந்து எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 5 வரும், ரொம்ப சிம்பிள். 1 5s are மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். வேற ஏதாவது நம்பர் வருமா நம்மளுக்கு, கண்டிப்பா வராது இல்லையா. 1 5s are 5, அது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். ஸோ இதை எப்படி நீங்க எழுதலாம்னா 1 5. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க, 1 + 5 என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1 5s are என்ன வரும் உங்களுக்கு, 5 வரும். ஓகே, இப்ப 2 நம்பர்ஸ் எதுன்றத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 5 வருது, இதே 2 நம்பரை நமக்கு ஆட் பண்ணா 6 வருது. ஓகே, இப்ப சைன் மட்டும் பார்க்கலாம். சைன் இங்க எல்லாமே என்ன இருக்கு உங்களுக்கு, பிளஸ்ஸா தான் இருக்கு. எல்லாமே பிளஸ்ஸா இருக்கனால நான் இங்க என்ன பண்ணிடுறேன், +1 + 5 இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இது என்ன பண்ண போறோம், இந்த 6x இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த 2 நம்பரை பிரிச்சு போட்டு எழுத போறோம். ஈக்குவேஷன்ல எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் என்ன நம்பர் இருக்கு, இந்த 6xக்கு பதிலா நான் என்ன போறோம், 6x வந்து நம்ம இப்ப எழுத போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த 2 நம்பரை வச்சு எழுத போறோம். பிளஸ் 1x பிளஸ் 5x. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 1 + 5 என்ன வரும், 6x கிடைக்குதா, இங்க மேல இருக்க நம்பர் கிடைக்குதா. சோ இந்த 6x நான் எப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன், 1x + 5x பிரிச்சு எழுதியிருக்கேன். இந்த 5 அப்படியே போட்டுடுறேன், இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணீங்க, 2 ஃபேக்டர்ஸ் எதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அதை வச்சு இங்க என்ன பண்ணிருக்கோம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த ஈக்குவேஷனை. ஓகே, நெக்ஸ்ட் இல்ல காமன் டேர்ம்ஸ் பார்க்கலாமா. இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1x 5x பிளஸ் 5 இது ரெண்டு தனித்தனியா எடுத்துக்கோங்க. இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1xல காமனா இருக்கிறது எது உங்களுக்கு இருக்கு, x வந்து இருக்கா, இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு. ஓகே, அந்த ஒரு x மட்டும் நான் இப்ப வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்துட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து ஒரு x வெளியே போயிடுச்சு, x ஸ்கொயர்ல ஒரு x வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், x மட்டும் தான் இருக்கும். ஏன்னா x இன்டு x என்ன கிடைக்கும் உங்களுக்கு, x ஸ்கொயர் கிடைச்சிருச்சா. பிளஸ் இதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், இந்த டேர்ம்ல இருந்து x வெளியே எடுத்துட்டேன், ரிமைனிங் என்ன இருக்கு, 1 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, x இன்டு x x ஸ்கொயர் வந்துருச்சு, x இன்டு 1 1x கிடைச்சிருச்சு. ஓகேவா? எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம்னு புரிஞ்சுதா. காமனா இருக்கிற டேர்மை மட்டும் வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் நான் பிராக்கெட்ல எழுதிருக்கேன். சிமிலர்லி வந்து இந்த செகண்ட் பார்ட் இருக்கு, அதுக்கும் பண்ணுங்க. பிளஸ் இதுல காமனா எது இருக்கு, 5x இருக்கு, இங்க 5 இருக்கு. நான் 5 மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். 5 வெளியே எடுத்தாச்சு என்ன இருக்கும், 5xல இருந்து 5 போயிடுச்சுன்னா 5x மட்டும் இருக்கும். பிளஸ் இந்த 5ஐயும் நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே எடுத்துட்டேன். 5 வெளியே வந்துச்சுன்னா இங்க ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறதுல 2 டேர்ம் வந்திருக்கு, x பிளஸ் 1, இங்க என்ன இருக்கு, x பிளஸ் 1. இது ரெண்டும் வந்து காமனா இருக்கு. நான் அதை வந்து வெளியில ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம், x பிளஸ் 1. அதுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கு, எனக்கு x இருக்கு பிளஸ் 5 இருக்கு, அதை எடுத்து எழுதிடுங்க. x பிளஸ் 5 காமனா இருக்கா, x பிளஸ் 1 x பிளஸ் 1 காமனா இருக்கு. நான் அதை வந்து மொத்தமா வெளியே எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிறது எனக்கு x பிளஸ் 5, அதை வந்து அடுத்த பார்ட்டா எழுதிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு என்னது, 0.
இப்போ உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், ரெண்டு லீனியர் பாலினாமியலா கன்வெர்ட் பண்ணிட்டோம். x plus 1ன்றது ஒரு லீனியர் பாலினாமியல், x plus 5ன்றது இன்னொரு லீனியர் பாலினாமியல். இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ண போறேன், தனித்தனியா ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ண போறோம். x plus 1 is equal to 0, அதே மாதிரி x plus 5 is equal to 0. அப்ப x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், x equal to -1, இங்க x ஓட வேல்யூ x equal to -5. இப்போ எத்தனை ரூட்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, -1ன்றது ஒரு ரூட், -5ன்றது ஒரு ரூட். The roots of polynomials are எது உங்களுக்கு ரூட்ஸ், -1, -5 ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு. இப்படிதான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு வந்து நீங்க ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது பார்க்கலாம். இதே ஃபார்மேட்ல தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கியூபிக் பாலினாமியல் ஒன்று கொடுத்துட்டு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா இதே மெத்தட் தான். இது வந்து நம்ம சம்ஸ் பார்க்கும்போது டீடைல்டா பார்க்கலாம், இந்த கியூபிக் பாலினாமியலுக்கு எப்படி ரூட்ஸ் ஃபைண்ட் ஐடென்டிஃபை பண்றதுன்றது. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து வேல்யூ ஆஃப் பாலினாமியல்ஸ். வேல்யூ ஆஃப் பாலினாமியல்ஸ் என்ன, ஒரு பாலினாமியலோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ x² plus 2x plus 3 இப்படி ஒரு 2x² வச்சுக்கோ, 2x² plus 2x plus 3 இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல் நம்ம ஜென்ரலா எப்படி டினோட் பண்ணுவோம்னா p of x ன்னு டினோட் பண்ணுவோம். பாலினாமியல் ஆஃப் x, ஏன்னா எக்ஸுக்கு தானே நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாலினாமியல் எழுதியிருக்கோம். செயின் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எதை வச்சிருக்கு, செயின் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எதை வச்சிருக்கு, எக்ஸை வச்சிருக்கு. அதனால பாலினாமியல் ஆஃப் இந்த எக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, கண்டிப்பா வேல்யூ, ஒரு பாலினாமியலோட வேல்யூ கேட்கறாங்கன்னா இந்த வேரியபிளோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. வேரியபிள் எக்ஸோட வேல்யூ வந்து இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்ப p ஆஃப் என்ன இருக்கு, இந்த 1 எடுத்துட்டு போய் அப்படியே மேல இருக்க இதுல சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. p ஆஃப் xக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, 1. p ஆஃப் 1 is equal to 2 into x ஓட வேல்யூ என்ன, 1 square plus 2 into 1 plus 3. இதை சால்வ் பண்ணுங்க. 1 square என்னதான் உங்களுக்கு 1 தான் வரும். 2 into 1 plus 2 into 1, 2 ones are 2 plus 3, 2 ones are 2 plus 2 plus 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 4, 4 plus 3 7. இது எதோட வேல்யூ, p of 1 ஓட வேல்யூ. p of 1ன்றது என்ன, கொடுத்திருக்கிற பாலினாமியலோட வேல்யூ. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு 1 கொடுத்தனால இந்த 7 கிடைச்சிருக்கு. இதே இது எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு 2 கொடுக்குறாங்கன்னு என்ன ஆகும், கண்டிப்பா இங்க சப்ஸ்டிடியூஷன்ல வேல்யூஸ் வந்து மாறும், ஆன்சரும் உங்களுக்கு வேற வரும். இந்த மாதிரி தான் ஒரு பாலினாமியலுக்கு வந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். எதை வச்சு ஃபைண்ட் பண்ண முடியும், அந்த வேரியபிளோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட வந்து பாலினாமியல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து முடியுது. அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 2.1ல இருக்கிற சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல்ல லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, thanks for watching.